காலத்தால் அழியாத மத சார்பற்ற நடுநிலை தவறாத உங்கள் குரல் ஸ்லோன் மீடியா நெட்வொர்க்கின் இரவு நேர செய்தி அறிக்கைகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் பாரிய கொள்ளையில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சரின் மகன் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. தங்கத்தின் விலையில் சடுதியான மாற்றம். இலங்கையில் தங்கம் வாங்க காத்திருப்போருக்கான செய்தி. சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான போலீசாரின் அறிவிப்பு. உடனடியாக திரும்ப பெற ஐக்கிய தேசிய கட்சி வலியுறுத்தல். செம்மணி போராட்ட களத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திய போலீசார். கன்னியா வெந்நீரூற்று பகுதியில் புத்த விகாரைக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு. வெளியான விமர்சனம். கொழும்பில் இருந்து சென்ற அருண் சகோதரிகளுக்கு நேர்ந்த கதி. திடீரென உயிரிழந்த இளம் யுவதி. சந்தேகம் இருப்பதாக தந்தை அவசர கடிதம். தெஹ்ரானில் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இயக்கம். அமெரிக்க தாக்குதல் தொடர்பில் வெளியான தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். கொழும்பு கொல்லுப்பிட்டியில் சீன நாட்டு பிரஜை ஒருவருக்கு சொந்தமான 2 கோடி ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாரவின் மகனை 24 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரணை நடத்த கொழும்பு கோட்டை நீதவான் இன்று அனுமதி வழங்கியுள்ளார். போலீஸ் அதிகாரிகள் என போலியாக நடித்து சீன நாட்டவரிடமிருந்து 2 கோடி ரூபாய் பணத்தை அபகரித்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். விசாரணைகளின் அடிப்படையில் இந்த கொள்ளை சம்பவத்தை திட்டமிட்டு முன்னெடுத்தது முன்னாள் ராஜசங்க அமைச்சரின் மகன் என விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் தங்கத்தின் விலை இன்று மீண்டும் அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. நேற்று 24 கேரட் தங்க பவுன் ஒன்று 3,77,000 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று அதன் விலை 3,000 ரூபாவால் உயர்ந்து 3,80,000 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேவேளை 22 கேரட் தங்கம் ஒரு பவுன் 3,49,600 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது. கிராம் அடிப்படையில் 24 கேரட் தங்கம் ஒரு கிராம் 47,500 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் 43,700 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக ஈட்டப்பட்ட சொத்துக்கள் மற்றும் ஆடம்பர வாழ்க்கை வாழும் நபர்கள் தொடர்பான தகவல்களை பொதுமக்கள் வழங்குமாறு போலீசார் வெளியிட்டுள்ள அறிவிப்பை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி வலியுறுத்தியுள்ளது. முறையான சட்ட வழிகாட்டுதல்களின்றி வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிவிப்பு குறிப்பாக கிராமப்புற மக்களுக்கு தேவையற்ற துன்புறுத்தல்களையும் அச்சுறுத்தல்களையும் ஏற்படுத்தும் அபாயம் உள்ளதாக கட்சி தெரிவித்துள்ளது. சட்டத்தை அமல்படுத்துவதும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோரை நீதியின் முன் நிறுத்துவதும் போலீசாரின் பிரதான பொறுப்பாகும். ஆனால் தற்போதைய அறிவிப்பு அந்த அடிப்படை கொள்கைக்கு முரணானதாக இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சிகள் சுட்டிக்காட்டியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் இன்று செம்மணி சித்தப்பாத்தி இந்து மயானத்திற்கு விஜயம் செய்த நிலையில் மனித புதைக்குழி விவகாரத்துக்கு நீதி கோரி கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் காணாமலாக்கப்பட்ட சிறார்களின் படங்கள் இடம்பெற்ற பதாகைகளை ஏந்தி தங்களது கோரிக்கைகளை முன்வைத்தனர். இதன்போது ஊடகவியலாளர்கள் காணொலி மற்றும் புகைப்படம் பதிவு செய்யும் வேளையில் அந்த பதாகைகள் பதிவாகாத வகையில் போலீசார் குறுக்கே நின்றதாக போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். பதாகைகளை மறைக்க வேண்டாம் என போலீசாரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் அவர்கள் அங்கிருந்து நகராததால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பிலிருந்து மன்னார் நோக்கி அருட்சகோதரிகள் பயணித்த வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்து இன்று பறைய நாலாங்குளம் இரும்பு பாலத்தில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
4 படுகாயம். இதன்போது வாகனத்தில் பயணித்த 4 அருட்சகோதரிகள் காயமடைந்த நிலையில் அவர்கள் உடனடியாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒரு அருட்சகோதரி பலத்த காயங்களுக்கு உள்ளான நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். ரத்தினபுரி பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த 21 வயது யுவதி உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகம் இருப்பதாக அவரது தந்தை சுகாதார அமைச்சுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். மருத்துவர்களின் அலட்சியமே மகளின் மரணத்துக்கு காரணமாக இருக்கலாம் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நிமோனியாவால் பாதிக்கப்பட்ட யுவதி கடந்த 3ஆம் தேதி அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் 13ஆம் வார்டுக்கு மாற்றப்பட்டதாகவும் நோய் நிலை முறையாக கண்காணிக்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். கடுமையான நெஞ்சுவலி, வாயில் இரத்தம் வடிதல், தொடர்ச்சியான வயிற்றுப்போக்கு, மூச்சு திணறல் ஆகிய அறிகுறிகளுக்கு உரிய சிகிச்சை வழங்கப்படவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். ஈரானின் தலைநகரான தெஹ்ரானின் கிழக்கு பகுதியில் வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயற்படும் சப்தம் கேட்பதாக அல் ஜசீரா செய்தியாளர் தெரிவித்துள்ளார். எனினும் நேற்றிரவு தலைநகரை இலக்கு வைத்து எந்தவித தாக்குதலும் நடத்தப்படவில்லை என்றும் வெடிச்சத்தங்கள் எதுவும் பதிவாகவில்லை என்றும் ஈரான் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தான பின்னர் தெஹ்ரானில் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இயக்கப்படுவது இது 2வது முறையாகும். இதற்கு முன்னர் அமெரிக்கா தாக்குதலில் தெஹ்ரானுக்கு அருகிலுள்ள செம்னான் பகுதி மற்றும் கடந்த வாரம் ஒரு சிவிலியன் விமான நிலையம் இலக்காக தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் இதுவரை தலைநகர் தெஹ்ரானை நேரடியாக குறிவைத்து எந்த ஒரு தாக்குதலும் மேற்கொள்ளப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இரவு நேர செய்தி அறிக்கைகள் முடிவடைகின்றன. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.